சாந்தி 24/11/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகாவாக்கியம். இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த நேரம் மிகவும் மதிப்புடையதாகும். எனவே இதை வீணாக இழக்காதீர்கள். பாத்திரம் அறிந்து தானம் கொடுங்கள். கேள்வி: குணங்களின் தாரணையும் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் நடத்தையும் திருந்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதற்கான சுலபமான விதி என்ன? பதில்: பாபா புரிய வைப்பதை மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். ஞான செல்வத்தை தானம் செய்யுங்கள். அப்பொழுது குணங்களின் தாரணை எளிதாகிவிடும், பழக்கமாகிவிடும். நடத்தையும் மாறிக்கொண்டே இருக்கும். யாருடைய புத்தியில் இந்த ஞானம் இருப்பதில்லையோ, ஞான தானம் செய்வதில்லையோ, அவர்கள் கருமிகள் ஆவார்கள். அவர்கள் வீணாக தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பாடல்: குழந்தை பருவத்தின் நாட்களை மறந்து விடாதீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். அர்த்தத்தையோ நல்ல முறையில் புரிந்து கொண்டீர்கள். நாம் ஆத்மாக்கள் ஆவோம், மேலும் எல்லையில்லாத தந்தையின் குழந்தைகள். இதை மறந்து விடாதீர்கள். அப்பொழுதுதான் தந்தையின் நினைவில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அவ்வப்போது நினைவு மறந்தவுடன் துக்கப்பட்டு விடுகிறீர்கள். அவ்வப்பொழுது உயிருடன் இருக்கிறீர்கள், உடனே இறந்தும் விடுகிறீர்கள். அதாவது அவ்வப்பொழுது எல்லையில்லாத தந்தையினுடையவராக ஆகிறீர்கள், உடனே உலகிய குடும்பத்தின் பக்கம் சென்றும் விடுகிறீர்கள். எனவே இன்று சிரித்துவிட்டு நாளை அழுது கொண்டு இருக்காதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இதுதான் பாடலின் பொருளாகிறது. பாட்டு முரளியில் என்ன பாடல் வந்திருக்குன்னா, குழந்தை பருவத்தை மறந்துடக்கூடாது. ஆரம்பத்தில் பாபா குழந்தைகள் ஆன பிறகு என்னென்ன முயற்சி செஞ்சோம், எவ்வளோ ஆர்வமாக இருந்தோம், எவ்வளோ சீட்டு இருந்தோம், இதெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம மறக்கக்கூடாது. எப்போ மறப்போம் அப்படின்னா, பாபாவுடைய நினைவில் இல்லை அப்படின்னா மறந்துடுவோம். இன்னும் சொல்கிறாரு, பாபாவுடைய நினைவில் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இங்கே பார்க்க போகையில் அவ்வப்பொழுது உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வப்பொழுது இறந்து விடுற மாதிரியும் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தந்தையினுடைய குழந்தை ஆயிருக்கீங்க, உடனே உலகத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தின் பக்கமும் உங்களுடைய புத்தி சென்று விடுகிறது. அதனால் இன்றைக்கி சிரிச்சிட்டு நாளைக்கு அழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தந்தை சொல்லிகிட்ருக்கிறாங்க. பெரும்பாலும் மனிதர்கள் அமைதிக்காகத்தான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தீர்த்த யாத்திரையில் செல்கிறார்கள். இதுபோல அலைவதால் ஒன்றும் அமைதி கிடைக்காது. இது ஒரே ஒரு சங்கம யுகமாகும். இப்பொழுதுதான் தந்தை புரிய வைக்கிறார். முதலில் தன்னை கண்டறிந்து கொள்ளுங்கள். ஆத்மா இருப்பதோ அமைதியின் வடிவமாக, இருப்பதற்கான இடம் சாந்தி தாமமாகும். ஆத்மா இருக்கிறதே அமைதி தான், அதனுடைய சொரூபமே அமைதி தான், அது இருக்கக்கூடிய இடமும் சாந்தி தாமந்தான். இங்கு வரும்பொழுது கர்மம் அவசியம் செய்ய வேண்டியுள்ளது. தங்களுடைய சாந்தி தாமத்தில் இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கும். சத்தியுகத்திலும் கூட அமைதியாக இருக்கும். அங்கு சுகமும் இருக்கும், சாந்தியும் இருக்கும். சாந்தி தாமத்தை சுகதாமம் என்று கூற மாட்டார்கள். எங்கு சுகம் இருக்கிறதோ அதை சுகதாமம் என்றும், எங்கு துக்கம் இருக்கிறதோ அதை துக்கதாமம் என்றும் கூறுவார்கள். இந்த அனைத்து விஷயங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டு இருக்கிறீர்கள். படங்கள் கூட இருக்கிறது. இந்த சுகத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது என்று கூறுங்கள். லக்ஷ்மி நாராயணனுடைய படத்தை சொல்கிறாரு தந்தை. இந்த மாதிரியான ஆஸ்தி, சுகத்தினுடைய ஆஸ்தி இங்கே கிடைக்குது அப்படின்னு படத்தை பார்த்து சொல்லிக் கொடுங்க. ஒருவேளை அவர்கள் இதுவோ உங்களுடைய கற்பனை என்று கூறினார்கள் என்றால், அதாவது நம்ம சொல்லும்போது கேட்குறவங்க இவ்வாறு சொன்னாங்கன்னா ஒரேடியாக விட்டுவிட வேண்டும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பொருட்படுத்தாதீங்க, அதை விட்டுருங்க. கற்பனை என்று நினைப்பவர் ஒன்றும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உங்களுடைய இந்த நேரமோ மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். இந்த முழு உலகத்தில் உங்களுடையதைப் போல மதிப்பு வாய்ந்த நேரம் வேறு யாருடையதும் கிடையாது. மிக பெரிய மனிதர்களுடைய நேரம் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும். இங்கு தந்தையினுடைய நேரம் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது! தந்தை புரிய வைத்து
எப்படி இருந்த நம்மை எப்படியாக ஆக்குகிறார். எனவே நீங்கள் உங்களுடைய மதிப்பு வாய்ந்த நேரத்தை இழந்து விடாதீர்கள் என்று தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் கூறுகிறார். ஞானத்தை தகுந்த பாத்திரத்துக்குத்தான் கொடுக்க வேண்டும். பாத்திரம் அறிந்து புரிய வைக்க வேண்டும். அனைத்து குழந்தைகளும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். புரிந்து கொள்ளும் அளவிற்கு புத்தியும் இல்லை. முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அதாவது டைம் வேஸ்ட் பண்ணாமல் முதல்ல பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. அது உங்களுடைய கற்பனை அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள அப்படி விட்டுருங்க. அவங்களுக்காக நீங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆத்மாக்களாகிய நமது தந்தை சிவன் என்பதை புரிந்து கொள்ளாத வரை மேற்கொண்டு எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. மிகவும் அன்புடன் பணிவுடன் புரிய வைத்து அனுப்பிவிட வேண்டும். ஏனென்றால் அசுர சம்பிரதாயத்தினர் சண்டை போடுவதற்கு கூட தாமதிக்க மாட்டார்கள். அரசாங்கம் மாணவர்களுக்கு எவ்வளவு மகிமை செய்கிறது. ஏதாவது ஒரு சண்டை போடணும், யுத்தம் செய்யணும் அப்படின்னா அரசாங்கம் மாணவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கு, அவங்கள மகிமையும் செய்கிறாங்க. அவர்களுக்காக எவ்வளவு ஏற்பாடுகள் செய்கிறது. கல்லூரி மாணவர்கள் தான் முதலில் கல்லால் அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆவேசம் இருக்கிறது அல்லவா. முதியோர்கள் அல்லது தாய்மார்கள் அவ்வளவு பலத்துடன் கல்லால் அடிக்க முடியாது. பெரும்பாலும் மாணவர்களுடைய கூச்சல் தான் இருக்கும். அவர்களைத்தான் யுத்தத்திற்காக தயார் செய்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது தலைகீழாக ஆகிவிட்டீர்கள் என்று தந்தை ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்பதற்கு பதிலாக சரீரம் என்று நினைத்து கொண்டு விடுகிறீர்கள். இப்பொழுது தந்தை உங்களை நேரானவர்களாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார். எவ்வளவு இரவு பகலுடைய வித்தியாசமாக இருக்கிறது. இப்போ உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை தலைகீழாக ஆக்கினாங்க, அதாவது உல்டாவாக ஆக்கினாங்க. இங்கே தந்தை சுல்டாவாக ஆக்குறாரு. அப்படின்னா நேரானவர்களாக ஆக்குறாரு. நேரானவராக ஆகிவிடும் பொழுது நீங்கள் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள். நாம் அரைக்கல்பம் தலைகீழாக இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது தந்தை அரைக்கல்பத்திற்கு நம் அனைவரையும் நேரானவராக ஆக்குகிறார். ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் பற்றி குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். நீங்கள் தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். சரீர நிர்வாகத்திற்காக கர்மங்களையும் செய்ய வேண்டும். பிறகும் நேரமோ நிறைய இருக்கிறது. யாருமே ஞானம் கேட்கும் ஆர்வத்துடன் வரவில்லை. எனவே சேவை இல்லை என்றால் தந்தையின் நினைவில் அமர்ந்து விட வேண்டும். யாராவது கோர்ஸுக்கு வரல, ஆர்வத்தோடு சேவைக்கு வரல அப்படின்னா நீங்கள் பாபாவை நினச்சிட்டு உட்காருங்க அப்படின்றாரு தந்தை. அது குறுகிய காலத்திற்கான சம்பாத்தியம். உலகத்தில் சரீர நிர்வாகத்துக்காக பண்ணக்கூடிய சம்பாத்தியம் குறுகிய காலத்திற்கு, அல்ப காலத்திற்கு. மேலும் இது உங்களுடையதோ சதா காலத்திற்கான சம்பாத்தியம். இதில் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டியுள்ளது. மாயை அடிக்கடி வேறு பக்கம் சிந்தனையை திருப்பி விடுகிறது. இப்படி ஆகி கொண்டுதான் இருக்கும். மாயை மறக்க வைத்து கொண்டுதான் இருக்கும். இந்த மாதிரி நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. தூய்மை காரணமாக எவ்வளவு அடி வாங்குகிறார்கள். பாகவதத்தில் இந்த நேரத்தினுடைய பாடல் உள்ளது. பூதனாக்கள், சூர்பனகைகள் கூட இருக்கிறார்கள். இவை எல்லாமே தந்தை தூய்மையாக்கக்கூடிய இந்த நேரத்தின் விஷயங்கள். உற்சவங்களும் கொண்டாடுகிறார்கள். எது நடந்து முடிந்ததோ அவற்றிற்கு பிறகு பண்டிகைகள் கொண்டாடி கொண்டே வருகிறார்கள். நடந்து முடிந்தவைக்கு மகிமை செய்து கொண்டே வருகிறார்கள். ஆண்கள் மட்டும் இந்த தூய்மைக்காக விளைவிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பெண்கள் இருக்கிறாங்க. அதனால தான் சாஸ்திரங்களில் இந்த பெண்களையும் காமிச்சிருக்காங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. பக்தி மார்க்கத்தில் கூட இந்த தொழில் அரைக்கல்பம் நடக்கிறது. சத்தியுகத்தில் இது இருப்பதில்லை. இந்த உலகமே முடியப் போகிறது. இந்த விஷயங்கள் உங்களிலும் கூட மிக குறைவானோர்தான் புரிந்து கொள்கிறார்கள். அனைத்து ஆத்மாக்களும் கடைசியில் திரும்ப செல்ல வேண்டும் என்பதை தந்தை புரிய வைத்துள்ளார். எல்லா குழந்தைகளும் சரீரத்தை விட்டு விடுவார்கள். இன்னும் குறைவான நாட்களே மீதி உள்ளன என்பது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் உள்ளது. இப்பொழுது மீண்டும் இவை அனைத்தும் அழியப் போகிறது. சத்தியுகத்தில் நாம் மட்டுமே வருவோம். அனைத்து ஆத்மாக்களும் வரமாட்டார்கள். யார் முந்தைய கல்பத்தில் வந்திருந்தார்களோ
அவர்களே வரிசை கிரமமாக வருவார்கள். இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடுறது, சாஸ்திரங்களை எழுதுறது எல்லாமே பக்தி மார்க்கத்தில் அரைக்கல்பம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சத்தியுகத்தில் அந்த மாதிரி கிடையாது. இந்த முழு உலகமே முடிய போகுது. சத்தியுகத்தில் வரக்கூடியவங்க முந்தைய கல்பத்தில் யார் வந்தாங்களோ அவங்க வரிசை கிரமமாக வருவாங்க. மற்றபடி அனைவரும் வரமாட்டாங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயமாவது தந்தையின் அறிமுகத்தை அளிப்பது என்று தந்தை கூறுகிறார். தந்தையின் பெயர் எப்பொழுதும் வாயில் இருக்கட்டும். ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்பது உலகத்தினர் யாருக்கும் தெரியாது. புருவமத்தில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று பாடுகிறார்கள். அவ்வளவே, அதிகமாக எதையுமே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். சிவத்தந்தை நமக்கு ராஜயோகம் கற்பித்து கொண்டிருக்கிறார். அவர்கள் உச்சரிக்கும் சிவோகம் என்ற வார்த்தை கூட தவறாகும். உலகத்தில் சிவோகம்னு சொல்கிறாங்க, அது கூட தவறு தான். நீங்கள் தான் சக்கரம் சுற்றி பிராமண குழந்தை நிலையிலிருந்து தேவதை குலத்தில் வருகிறீர்கள் என்பதை இப்பொழுது தந்தை புரிய வைத்துள்ளார். நாமோ அதுவோ நாம், ஹம்சோ சோகம் என்பதன் பொருள் கூட நீங்கள் தான் புரிய வைக்க முடியும். மந்திரத்தை சொல்லிட்டாங்க, ஆனால் அதனுடைய பொருள் உங்களால் தான் புரிய வைக்க முடியும் எல்லாருக்கும். இப்பொழுது நாம் பிராமணர்கள் 84 பிறவி சக்கரம் உள்ளது. இது ஒன்றும் மந்திரம் ஜபிப்பதற்கான அல்ல. புத்தியில் அர்த்தம் இருக்க வேண்டும். அது கூட ஒரு நொடிக்கான விஷயம்தான். எப்படி விதை மற்றும் விருட்சம் ஒரு நொடியில் முழு கவனத்தில் விடுகிறது, அதே போல ஹம்சோ சோகம் என்பதன் ரகசியம் கூட ஒரு நொடியில் விடுகிறது. நாம் இதுபோல சக்கரம் சுற்றி வருகிறோம். அதற்கு சுயதர்சன சக்கரம் என்றும் கூறப்படுகிறது. இதெல்லாம் தந்தை தான் இங்கே புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன் என்று தந்தை கூறுகிறார். இந்த படத்தை தயாரியுங்கள். இரட்டை கிரீடம் அணிந்த ராஜாக்களுக்கு முன்னால் ஒற்றை கிரீடம் அணிந்தவர்கள் தலை வணங்குகிறார்கள். நீங்களே பூஜைக்குரியவர்கள், நீங்களே பூஜாரி என்பது பற்றிய ரகசியம் கூட புரிந்து கொண்டு விட வேண்டும். முதலில் தந்தையின் பூஜை செய்கிறார்கள். பிறகு தங்களுடைய படங்களுக்கு முன் அமர்ந்து பூஜை செய்கிறார்கள். யார் தூய்மையாக வாழ்ந்து சென்றுள்ளார்களோ அவர்களுடைய படங்களை வைத்து பூஜிக்கிறார்கள். இதுவும் உங்களுக்கு இப்பொழுது ஞானம் கிடைத்துள்ளது. இதற்கு முன்பு நீங்களே பூஜைக்குரியவர், நீங்களே பூஜாரி என்று பகவானுக்கு தான் கூறிக்கொண்டு இருந்தீர்கள். பாபாவுக்கு தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோமா. நீங்கள் தான் இந்த சக்கரத்தில் வருகிறீர்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. பாபா எது உண்மைங்கிறத நமக்கு புரிய வச்சிட்டார். இப்போ தந்தை புரிய வைத்ததை பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். புரிய வைக்கவில்லை என்றால் வீணாக தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். குணங்களும் தாரணை ஆகாது, நடத்தையே அவ்வாறு ஆகிவிடும். ஒவ்வொருவரும் தங்களை புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? உங்களுக்கு இப்பொழுது அறிவு கிடைத்துள்ளது. மற்றவர்கள் அனைவரும் அறிவற்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் அனைத்தையுமே அறிந்துள்ளீர்கள். இப்போ எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுனால நீங்கள் புத்திசாலி ஆயிட்டீங்கன்றார் பாபா. ஒவ்வொருவரும் அவரவருக்குள் புரிந்து கொள்ள முடியும். பாபா, நான் கோபத்தில் வந்துவிட்டேன், இன்னாரை அடித்து விட்டேன், இந்த தவறு ஆகிவிட்டது என்று எழுதவும் செய்கிறார்கள். கூடுமானவரை கட்டுப்படுத்துங்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள், அபலைகள் மீது எவ்வளவு கொடுமையும் செய்கிறார்கள். ஆண்களோ பலசாலியாக இருக்கிறார்கள், பெண்களோ அபலைகளாக இருக்கிறார்கள். தந்தை பிறகு உங்களுக்கு இந்த மறைமுகமான யுத்தத்தை கற்பிக்கிறார். அதன் மூலம் நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைகிறீர்கள். இந்த யுத்தம் யாருடைய புத்தியிலும் இல்லை. அது உலகத்தில் இந்த மகாபாரத யுத்தம்னாலே மகாபாரத போகிறத நினச்சிக்கிடுவாங்க. மற்றபடி நாம் மறைமுகமாக யுத்தத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத யாருமே புரிந்து கொள்ளவில்லை, அவங்களுடைய புத்தியிலே இல்லை அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. உங்களிலும் கூட புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வரிசை கிரமமாகத்தான் இருக்கிறீர்கள். இது முற்றிலுமே புதிய விஷயமாகும். இப்பொழுது நீங்கள் சுகதாமத்திற்காக கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். இது கூட இப்பொழுது நினைவு இருக்கிறது, பிறகு மறந்து போய்விடும்.
முக்கியமான விஷயமே நினைவு யாத்திரை தான். நினைவினால்தான் தூய்மை ஆகிறோம். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, எதெல்லாம் நடக்கிறதோ அது விதிக்கப்பட்டது என்று உணர்ந்து அமைதியாக இருக்க வேண்டும். கோபப்படக்கூடாது. கூடுமானவரை தங்களை தாங்களே கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். யுக்திகளை கையாண்டு தனக்கு சமமாக ஆக்கும் முயற்சி செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட்டு, மிகவும் அன்புடனும் பணிவுடனும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள், இந்த தேகத்திலிருந்து நஷ்டமோக ஆகிவிடுங்கள் என்று தந்தை கூறுகிறார் என்கின்ற இந்த இனிமேலி இனிமையான விஷயங்களை அனைவருக்கும் கூறுங்கள். வரதானம். ஒவ்வொரு ஆத்மாவையும் அலைவதிலிருந்தும் ஏழ்மையிலிருந்தும் காப்பாற்றக்கூடிய சுயநலமில்லாத இரக்க மனம் கொள்பவர் ஆகுங்கள். சுயநலமில்லாமல் இரக்க மனம் கொள்ளும் குழந்தைகளின் இரக்கம் கொண்ட எண்ணத்தால் பிற ஆத்மாக்களுக்கு அவர்களுடைய ஆன்மீக வடிவம், ஆன்மீக இலக்கு ஒரு நொடியில் நினைவில் வந்துவிடும். அவர்களது இரக்கமான எண்ணத்தால் ஏழைகளுக்கு அனைத்து பொக்கிஷங்களின் பொலிவு தென்படும். அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான இலக்கு எதிரில் தென்படும். அவர்கள் அனைவரது துக்கத்தை நீக்கி சுகம் தருபவராக பார்ட் பிளே செய்வார்கள். துக்கப்படுபவர்களை சுகமாக மாற்றும் யுக்தி எப்போதும் அவர்களிடம் மந்திர சாவியாகவே வைத்திருப்பார்கள். ஸ்லோகன். சேவாதாரியாகி தன்னலமன்றி சேவை செய்க, அப்போது சேவைக்கான பலன் கிடைத்தே தீரும். இன்றைய அவ்வக்த சமிக்கை. இறுதி நேரத்தில் தத்துவங்கள் ஐந்தும் மிக நன்றாகவே அசைக்க முற்படும். ஆனால் விதேகி நிலையின் பயிற்சி பெற்ற ஆத்மாக்கள் முற்றிலும் ஆடாது அசையாது மதிப்புடன் தேர்ச்சி பெறுவார்கள். விஷயங்கள் யாவும் கடந்து செல்லும். ஆயினும் பிரம்மா பாப் சமான் மதிப்புடன் தேர்ச்சி பெற்று உதாரணம் ஆவார்கள். இதற்காக நேரம் ஒதுக்கி 5 தத்துவங்களுக்கும் சேவை செய்த வண்ணமே சுப பாவனை எனும் ஒளியை தாருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.